வெல்கம் டு ப்ளூ மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரியில் 2-3 வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரியில் வந்து கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்டாக நோட்ஸ் கொஞ்சம் போட முடியுங்களா அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம அதையும் பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் போட்டிருக்கேன். நமக்கு டிஆர்பி சிலபஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, பிஜிடிஆர்பி. அந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி டாபிக் வைஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் நோட்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரெடி ரெக்கனர் இந்த ஹோல் புக்கை நீங்கள் கோத்ரூ பண்ணுறதுக்கு பதிலாக சிலபஸை இந்த நோட்ஸை வச்சு நீங்கள் பார்த்தாலே போதும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரி ஸ்டேட்மெண்ட் வைஸ் கவர் ஆகிடும். ப்ராப்ளம்ஸ்லாம் தனியாக வீடியோ போட்டிருக்கு, அதை நீங்கள் ஒன்றா பார்த்துக்குங்க. சரி, இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா யூனிக் பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஸ்பேஸ் கர்வ். ஸோ ஸ்பேஸ் கர்வ்ன்றது இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 கர்வ்னு வரும். அதில் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெட் I be a real interval and m be a positive integer. A real valued function f defined on I is said to be a class m. Class m அப்படின்னு என்ன மீனிங்னா, if f has continuous mth derivative. ஆக்சுவலாக mth derivative ஒரு ஃபங்க்ஷனில் கண்டினியூஸாக இருக்குன்னா அதுதான் வந்து f defined on I is said to be class m. So mth derivative point of that interval, என்ன interval எடுத்துருக்குமோ அந்த interval. So it is called a function cm functions. அதான் c power m cm function. ஒரு சின்ன நோட் இருக்குது இதில். என்ன மீனிங்னா, when a function is infinitely differentiable then is f is said to be of class infinity. போன கேஸில் என்ன சொன்ன முன்னாடி, m டெரிவேட்டிவ் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொன்னோம், ஃபங்க்ஷன் c பவர் m ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா mth டெரிவேட்டிவ் இருக்குது. இதில் பார்த்தோம்னா இன்ஃபினிட்டி டைம் ஆஃப் டெரிவேட்டிவ் இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்னா, இட் இஸ் எ கிளாஸ் infinity or the function itself is called a c power infinity function. நெக்ஸ்ட்டு ரெகுலர் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. ஆக்சுவலாக ரெகுலர் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தோம்னா, டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரியில் ஆர் டாட் இஸ் ஈக்குவல் டு டிஆர் பை டியூ. ஸோ நார்மலாக டாட்டுன்னா யூ வரும், டேஷ்னா டி வரும். நெவர் வேனிஷஸ் ஆன் ஐ. எப்போன்னு பார்த்தோம்னா டெரிவேட்டிவ் வந்து ஆர் வந்து வேனிஷ் ஆகக்கூடாது, தட் இஸ் 0 ஆகக்கூடாதுன்றாங்க. தென் த வெக்டர் வேலிட் ஃபங்க்ஷன் என்ன சொல்லலாம், ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் யூ செட் டு பி ரெகுலர். சரிங்களா, இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்மளுக்கு ரெகுலர் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துங்க அதை. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட்டு பார்த்தோம்னா, ஆர்க் லென்த். ஸோ ஆர்க் லென்த் அந்த டாப்பிக்கில் இருக்குது. ஆர்க் லென்த்தில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம், ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவை பார்த்துக்கலாம். ஆர்க் லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ முன்னாடி சொன்னோம்ல ரெகுலர்னு, நாட் வேனிஷ் dr dot by dru சொல்லி, அதுதான் r is equal to r of u is the parametric representation of a curve. u belongs to close interval a comma b இருந்துச்சுன்னா the length of the curve என்ன வரும், s is equal to capital S of u is equal to a to u mod of r dot u du. This is length of the arc, that is r is equal to r of u. In case parametric representation, that is Cartesian parametric representation இருந்துச்சுன்னா we can use this formula. S is equal to a integral a to u square root of x dot square plus y dot square plus z dot square du, because r is nothing but x, y, z. மூணு இருக்கு இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் 4th நம்மளுக்கு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க பல தடவை. என்னன்னு பார்த்தோம்னா, the arc length of a curve is invariant, சேஞ்ச் ஆகாது அண்டர் பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூலேருந்து டி கன்வெர்ட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து மாறாது. டிஃபரெண்ட் இன்டெகிரல்லாம் போடுவோம் இல்லையா, பார்த்துருப்பீங்க. டிஃபரெண்ட் இன்டெகிரல்லாம் எப்படி போடுவோம் நம்ம இதில், ஏ டு பி, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸு டிஎக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது ஏ டு பி எஃப் ஆஃப் டி டிடி. அந்த பேராமெட்ரிக் ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணுறோம்ல எக்ஸ்லேருந்து டிக்கு, அதே மாதிரி தான் இங்கே நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா யூலேருந்து டிக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணுறப்போ தட் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா.
Simply the arc length of a curve is invariant under parametric transformation. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது அடிக்கடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா டேஞ்சன் அண்டு ஆஸ்குலேட்டிங் பிளேன். ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். டேஞ்சன் அண்டு ஆஸ்குலேட்டிங் பிளேன் என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, டேஞ்சன் அண்டு ஆஸ்குலேட்டிங் பிளேன் நார்மலாக டேஞ்சன் என்ன பார்த்துருக்கோம், ஆர் ஈக்குவல் டு ஏஎஸ் ப்ளஸ் பி அந்த மாதிரியும் பார்த்துருக்கேன் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே போட்டிருக்கேன். The equation of the tangent line at P is R is equal to R plus CT எழுதுங்களா CT plus R, where T is equal to dr by ds, that is R dot. அது வந்து equation of the tangent at point P. Next, the point P on the curve, the point P on the curve the point P on the curve for which R double dash 0 ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லலாம், point of inflection, and the tangent line at P is called inflectional. அந்த point வந்து inflectional, point வந்து inflection. The tangent line at P is called inflectional. சரிங்களா? 7th point very famous line தான். The equation of the osculating plane is, osculating plane நம்மளுக்கு capital R minus R of 0, R dash of 0, R double dash of 0 equal to 0, where R double dash கண்டிப்பாக 0வாக இருக்காது. 8th point பார்த்தோம்னா, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்து இல்லையா, if P is not a point of inflection, P is not a point of inflection என்ன அர்த்தம் நம்மளுக்கு, அதில் R double dash is not equal to 0 இல்லையா, அப்போ 0வாக இருக்கும் இந்த இடத்துல. So any vector lying in the oscillating plane na a r dash plus b r double dash for some constant a and b. அதுதான் நமக்கு 8th point. So 9th point பார்த்தோம்னா, if u is the parameter of the curve gamma, then the equation of the oscillating plane at any point p with position vector r is equal to r of u. மேலே பார்த்தது டேஷில் பார்த்தோம், இந்த இடத்துல யூக்கு சொல்லலாம், யூனால டாட்டு தான் நம்மளுக்கு, டேஷ்னா டி வந்துடும். ஸோ தட் ஆர் மைனஸ் ஆர் கமா ஆர் டாட் கமா ஆர் டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு 0. இது எப்போன்னா யூவில் கொடுத்தாங்கன்னா. இன்னொரு கேஸ் இருக்குது ஆக்சுவலாக, எப்படின்னு பார்த்தோம்னா XYZ, கேபிட்டல் XYZ ஸ்மால் XYZ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஷேப்பில் எழுதிக்கலாம். இதுவும் ஃபேமஸ், நம்மளுக்கு சம்ஸ் போடுறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவோம் பேசிக்காக. ஸ்மால் ஆர் கொடுத்துருவாங்க, ஸ்மால் ஆர் கொடுத்தாங்கன்னா we can use the scalar triple product form, x minus x, y minus y, z minus z, x dot y dot z dot, x double dot y double dot z double dot. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 9th நம்மளுக்கு இது. 10th பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட், இதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ண போகிறது இந்த 3 டேர்ம்ஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் நார்மல் அண்டு பை நார்மல், அதுக்கப்புறமா பை நார்மல், பிரின்சிபல் நார்மல், வெறுமனே நார்மல் பிளேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மல் பிளேனை பற்றி நான் சொல்லிடுறேங்க. லெட் பி பி எ பாயிண்ட் ஆன் த கர்வ் காமா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா பி பாயிண்ட் எடுத்துக்கிறோம். த பிளேன் த்ரூ பி ஆர்த்தோகனல் டு தி டேஞ்சன்ட். ஒரு கர்வில் ஒரு பாயிண்டில் டச் ஆன டேஞ்சன்ட் நம்மளுக்கு அட் பி இஸ் கால்டு நார்மல் பிளேன் அட் பி. ஸோ இதை தான் நம்மளுக்கு நார்மல் பிளேன், அதாவது ஒரு கர்வில் பி ஆர்த்தோகனல் டு டேஞ்சன்ட் அட் பியாக இருந்துச்சுன்னா அந்த பிளேன் என்ன சொல்லலாம்னா நார்மல் பிளேன் நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபால் நார்மல். ஸோ பிரின்சிபால் நார்மல் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னா, நார்மல் பிளேனுக்கும் ஆஸ்குலேட்டிங் பிளேனுக்கும் ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன். தட் இஸ் த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த நார்மல் பிளேன் அண்ட் த ஆஸ்குலேட்டிங் பிளேன் இஸ் கால்டு த பிரின்சிபல் நார்மல் அட் பி. புரியுதுங்களா? இதில் டயக்ராமெட்டிக் நெக்ஸ்ட் இதில் டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறேன், அது பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாயிண்டில் வந்து பைனார்மல் பிளேன். ஸோ பைனார்மல் பிளேனும் ரொம்ப சிம்பிள் தான். என்னென்னா, த நார்மல் அட் பி
orthogonal to the osculating plane. Normal at P orthogonal to the osculating plane is called the binormal at P. ஸோ நார்மல் பார்த்தாச்சு, பிரின்சிபல் நார்மல், பைநார்மல், தட் இஸ் டிஎன்பின்னு போடுவோம். நம்ம அதை ஒரு சின்ன நோட் ஒன்று போட்டிருக்கேன். இதுவும் நம்மளுக்கு சம்ஸு போடுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட் இஸ் நோட் என்னென்னா, நம்ம முன்னாடி ஐஜேகே வெக்டர் படுத்திருப்போம் இல்லையா, யூனிட் வெக்டர்ஸ், அதை அப்படியே கம்பேர் பண்ணிங்க எது கூடனா டிஎன்பி. நம்ம டிஆர்பி மாதிரி டிஎன்பி லைனாக சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அங்கே என்ன பார்த்துருப்போன்னா ஐஜேகேன்னு எடுத்துருப்போம். தட் இஸ் ஐ கிராஸ் ஜேனா கேன்னு போட்டுருவோம், ஜே கிராஸ் கேனா ஐன்னு போடுவோம், கே கிராஸ் ஐனா ஜேன்னு போடுவோம். அதே தான் டிஎன்பி லைனை ஞாபகம் வச்சுங்க. டி கிராஸ் என்னன்னா பின்னு வந்துடும், என் கிராஸ் பின்னா டி, பி கிராஸ் டினா என். அதே மாதிரி டாட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 0, டாட்டில் சேமாக இருந்தால் நமக்கு வந்து 1 வருமா. ஸோ டாட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 0, சேமாக இருந்தால் 1. நெக்ஸ்ட் இப்போ இதில் புதுசாக ஒரு பிளேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையிங் பிளேன். ஸோ ரெக்டிஃபையிங் பிளேன் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு பிளேனில் கண்டெய்னிங் த டேஞ்சன்ட் அண்டு த பைனாமல். ஸோ ஒரு பிளேனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேஞ்சண்ட்டும் ஒரு பைனாமல் இருந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெக்டிஃபையிங் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ரெக்டிஃபையிங் பிளேன். ஸோ இதன் டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை கொடுத்துருக்கேன், கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதை ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இதை வாட்ச் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த 3D போடுவோம் இல்லையா, ஐஜேகே, அதே மாதிரி தான். பட்டு டிஎன்பி நல்லா பார்த்துங்க. அதை டிஎன்பி ஆக்சுவலாக எப்படி போட்டிருக்கேன் நான், டேஞ்சன், பிரின்சிபல் நார்மல், பைநார்மல், இப்படி தான் ஞாபகம் வச்சுங்க, டிஎன்பி. சரிங்களா? இது ஒரு பிளேன் இருக்கா, இது ஒரு பிளேன், இது ஒரு ஆக்சுவலாக இது வந்து லைன் நம்மளுக்கு. எது? த டேஞ்சன் லைன், பிரின்சிபல் நார்மல் லைன், தென் பைநார்மல் வந்து லைன். ஸோ இந்த டேஞ்சண்டும் பைனாமலும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல வந்து ஒரு பிளேன் உருவாகுது இல்லையா, தட் இஸ் கால்டு ரெக்டிஃபையிங் பிளேன். டேஞ்சண்டும் பிரின்சிபல் நார்மலும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஒரு பிளேன் வருது, தட் இஸ் ஆஸ்குலேட்டிங் பிளேன். அண்டு பிரின்சிபல் நார்மல், பைநார்மல், அந்த பிளேனில் பார்த்தீங்கன்னா தட் இஸ் நார்மல் பிளேன். இந்த டிஎன்பியை கரெக்டாக இங்கே ஞாபகம் வச்சுங்க, டிஎன்பி. ஆன்டி கிளாக் வைஸ் தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் வரும், அதனால் டிஎன்பி. இந்த டயக்ராம் புரியுதான்னு பார்த்துங்க. இந்த டயக்ராம் வச்சே நீங்கள் என்ன பண்ணலான்னா டிஎன்பி மூவிங் ட்ரைஹெட்ரன் அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ளஸ் ஆல்சோ நம்ம சம்மு போடுறதுக்கு நிறைய இடங்களில் யூஸ் ஆகும். மறுபடியும் பார்த்துங்க, இந்த பேஸில் இருக்கக்கூடிய பிளேன் வந்து ரெக்டிஃபையிங் பிளேன். அந்த கார்னர் எனி ஒன் கார்னர் எடுத்துக்கங்க. பேஸில் இருக்கக்கூடிய இது வந்து நார்மலாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா, இந்த ரெக்டிஃபையிங் ஃப்ளோர் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? கீழே இருக்கக்கூடியது ஃப்ளோரு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மேல் லெவலில் போகிறது வந்து ஆஸ்குலேட்டிங் பிளேன். நமக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நார்மல் பிளேன். ஒரு கார்னர் செக்ஷனில் நீங்கள் இது பண்ணுங்கள். இதில் நம்மளுடைய கர்வ் சி இருக்கார், இது ஆர்எஃப்எஸ் ஃபங்க்ஷன் அங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டும், இது மூணும் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் லைன், தட் இஸ் டிஎன்பி. ரெக்டிஃபையிங் பிளேன், நார்மல் பிளேன், ஆஸ்குலேட்டிங் பிளேன், இது மூணுமே வந்து பிளேன்ஸ். ஸோ நான் அது ஈக்குவேஷனை கொடுத்துருக்கேன் பாருங்கள் 14 பாயிண்டில். அட் ஈச் பாயிண்ட் ஆர் ஆன் த கர்வ் சி. ஸோ இதெல்லாம் பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 லைன் கொடுத்துருக்கேன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் லைன், that is tangent is equal to r is equal to r plus lambda t, principal normal r is equal to r plus lambda n, binomial பார்த்தோம்னா r is equal to r plus lambda b. அதில் நீங்கள் நார்மல் பிளேன் பார்த்தீங்கன்னா TRB RT வருதா, ஸோ n மிஸ் ஆகிருக்கு, நடுவில் போட்டுருங்க. ரெக்டிஃபையிங் பிளேன் பார்த்தீங்கன்னா T நடுவில் வந்துடும். ஆஸ்குலேட்டிங் பிளேன்னா n வந்து ஃபைனலாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ரெடி ரெக்கனர் நோட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக நமக்கு வந்து இந்த டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியில் ஃபுல்லாக கொடுக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் சம்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க, அதனால் இந்த தடவை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் சம்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிற காசியன், ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல், டூப்ளின் இன்டிகேட்டிக்ஸ், அப்புறம் மியூஸ்னியஸ் தேரம் நிறைய இருக்குது. அதையும் பார்த்து வச்சுக்கணும். ஒரு சான்சஸ் ப்ராபபிலிட்டி இந்த வாட்டி கேட்குறதுக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுன்ற பட்சத்தில் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் அதில் ஒரு 100 பாயிண்ட்ஸாவது போட்டணும் தான் ஓரளவுக்கு ஸ்டேட்மெண்ட் நோட்ஸ் கவர் ஆகிடும் உங்களுக்கு. அந்த 100 பாயிண்ட்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாலே ஆல்மோஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு கவர் ஆகிடும். ப்ளஸ் நம்ம போட்டிருக்கிற சம்ஸ் ப்ராப்ளம் வீடியோஸ் பார்த்துருங்க. டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். பிகாஸ் டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரியாக நிறைய நான் போட்டுருக்கேன்னா இது நம்ம நிறைய பிஜி டிகிரியில் வந்து இதுக்கு அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் ஜென்ரல் மெயினை பார்க்குற மாதிரி நம்ம இதை பார்த்துருக்க மாட்டோம். அதனால தான் இந்த பேப்பர் எனக்கு, ஏன்னா மற்ற பேப்பர்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா. இது கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரி அப்படின்போது அதனால் இதை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம எப்போதும் போல் சொல்கிற இது தான், உங்களுடைய நேரம் எங்கே வீணடிக்கப்படுகிறதோ அந்த வீணடிக்கிற நேரத்தை முதல்ல சேமிங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரன்றது 26 மணி நேரமாக ஆகிடும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.